அரிப்பு, வீக்கம், தடித்து போதல் இதுதான் தோல் நோயில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இமீடியட்டாக நம்ம அட்டன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அது என்ன மாத்திரை போட்டாலே இன்னைக்கு நிறைய பேருக்கு அந்த அரிப்பு நிற்கிறதே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலைஸ்டான இன்ஃபர்மேஷன் தான் இந்த அரிப்பு. எதனால் ஏற்பட்ட அரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அதாவது தோலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, ரேஷஸ், ரெட் கலராக இருக்கக்கூடிய ஸ்கேலிங்ஸாக இருக்கட்டும், இல்லைனா இரிட்டேஷனாக இருக்கட்டும், பூச்சிக்கடின்னு சொல்லக்கூடிய விஷப்பூச்சிகள்னால ஏற்பட்டக்கூடிய அரிப்பு, அதே மாதிரி டெர்மடைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல் நோயினால் வந்தக்கூடிய அரிப்பு, எக்ஸீமா, படை சோரி, படர்தாமரைன்னு சொல்லக்கூடிய ரிங்வார்ம்ஸ்னால் வரக்கூடிய அரிப்பு, ஸ்கேபீஸ், செலுலைட்டிஸ் போன்ற எந்த விதமான நோயாக, ஆட்டோ இம்யூன் டிசார்டர்னு சொல்லக்கூடிய லூப்பஸ்னால் வரக்கூடிய அரிப்பாக இருந்தாலும் சரி, இப்போ நாம் சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள்னால நிச்சயமாக மாத்திரை மருந்திலிருந்து இதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த அரிப்புக்கு